வணக்கம், நான் நந்தினி. நான் நாப்கின்ஸின் வாடிக்கையாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய அமர்வின் தலைப்பு கிரெடிட் பீரோ மற்றும் நல்ல கிரெடிட் பீரோ ரெக்கார்டின் நன்மைகள். தொழில் தொடங்குவது, குழந்தைகளின் கல்வி, வீடு கட்டுவது, கார் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது என வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நமக்கு கடன் தேவைப்படலாம். எனவே கிரெடிட் பீரோவை புரிந்து கொண்டு நல்ல கிரெடிட் பீரோ ரெக்கார்டை பராமரித்து பொறுப்பான கடன் வாங்குபவராக இருப்பது எப்படி என்பதை இன்று கற்றுக்கொள்வோம். நாம் கங்கா மற்றும் ரம்யாவின் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். கங்காவும் ரம்யாவும் பால்ய நண்பர்கள். கோவில் அருகே கங்கா பூக்கடையும் ரம்யா மார்க்கெட்டில் சாப்பாடு கடையும் நடத்தி வருகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன் இருவரும் கடன் வாங்கி தொழில் துவங்கினர். கங்கா தனது கடனுக்கான அனைத்து மாதாந்திர தவணைகளையும் சரியான நேரத்தில் செலுத்தினார். ஆனால் ரம்யா அடிக்கடி தாமதப்படுத்தினார். இப்போது இருவரும் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த மீண்டும் புதிய கடன் வாங்க விரும்புகிறார்கள். கங்காவின் கடன் விண்ணப்பம் எளிதாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் ரம்யாவின் கடன் விண்ணப்பம் மோசமான கிரெடிட் பீரோ ரெக்கார்டு காரணமாக நிராகரிக்கப்பட்டது. ஓ, ரம்யாவை போலவே என் சகோதரியின் கடனும் நிராகரிக்கப்பட்டது. ஏன் என்று இப்போது புரிகிறது. சகோதரி, ஆனால் இது என்ன கிரெடிட் பியூரோ ட்ராக் ரெக்கார்டு? தயவு செய்து விரிவாக விளக்கவும். பள்ளியில் நல்ல மதிப்பெண்களுடன் அடுத்த வகுப்பிற்கு செல்வது போலவே கடன் வாங்கியவராகிய நம்முடைய கடன் சார்ந்த பதிவுகளும் ஆய்வு செய்யப்படுகிறது. கிரெடிட் பீரோ என்பது நமது அனைத்து கடன் மற்றும் மாதாந்திர தவணை செலுத்துதல்களின் பதிவுகளை வைத்திருக்கும் ஒரு நிறுவனமாகும். மேலும் கடன் தவணைகளை பொறுப்புடன் சரியான நேரத்தில் செலுத்தியிருக்கிறோமா இல்லையா என்பதன் அடிப்படையில் இது நமக்கு மதிப்பெண்ணை வழங்குகிறது. இது கிரெடிட் ஸ்கோர் எனப்படும். ஆனால் சகோதரி, கிரெடிட் பியூரோ ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு ஏன் மிகவும் முக்கியமானது? கிரெடிட் பீரோ ட்ராக் ரெக்கார்டு கடனை பெறுவதற்கான நமது திறனை நேரடியாக பாதிக்கிறது. வங்கிகளும் பிற நிதி நிறுவனங்களும் நமது கிரெடிட் பீரோ ட்ராக் ரெக்கார்டை பார்த்து நமது கடன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்கின்றன. அதனால்தான் நல்ல கிரெடிட் பியூரோ ட்ராக் ரெக்கார்டு இருந்தால் சிறந்த சலுகைகள் மற்றும் குறைந்த வட்டி விகிதங்களில் கடன் எளிதாக கிடைக்கும். ஆனால் மோசமான கிரெடிட் பீரோ ட்ராக் ரெக்கார்டு இருந்தால் கடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அல்லது நமது சொத்தை அதிக வட்டிக்கு அடமானம் வைக்க வேண்டியிருக்கலாம் மற்றும் சில சமயங்களில் உத்தரவாதமும் கூட. அப்போது இந்த கிரெடிட் பியூரோ ட்ராக் ரெக்கார்ட் மிகவும் முக்கியம். அதை எப்படி நன்றாக வைத்திருப்பது சகோதரி? ஒரு நல்ல கிரெடிட் பீரோ ட்ராக் ரெக்கார்டு பராமரிக்க மிகவும் எளிதானது. உங்கள் மாதாந்திர தவணைகளை எப்போதும் சரியான நேரத்தில் செலுத்துங்கள். ஒரு தவணையை கூட செலுத்த தவறாதீர்கள். ஏனெனில் தவறிய தவணையின் பதிவை எதிர்காலத்தில் மாற்ற முடியாது. முடிந்தவரை சிறிய கடன்களை எடுங்கள். மேலும் முந்தைய கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்திய பின்னரே புதிய கடனை பெறுங்கள். ஒரே நேரத்தில் பல கடன்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம். இப்போது நீங்கள் அனைவரும் கிரெடிட் பியூரோ ட்ராக் ரெக்கார்டு என்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டீர்கள். மேலும் சில முக்கியமான விஷயங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் சரியான KYC ஆவணங்களை சமர்ப்பிக்கவும். உங்கள் மொபைல் எண் சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும். இதன் மூலம் முக்கியமான கடன் தகவல் மற்றும் சரியான நேரத்தில் பணம் செலுத்துதல் பற்றி SMS பெறுவீர்கள். உங்கள் லோன் கார்டை எப்பொழுதும் பத்திரமாக வைத்து பணம் செலுத்தும் போது அதை பதிந்து கொள்ளவும். குறிப்பாக மாதாந்திர தவணை செலுத்திய பிறகு ரசீதினை பெற்றுக்கொள்ளவும். லோன் கார்டில் பதிந்து கொள்ளவும் தவற வேண்டாம். அனைத்து தவணைகளும் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த உங்கள் கடன் அறிக்கை மற்றும் கடன் அட்டை ஆகியவற்றை தவறாமல் சரிபார்க்கவும். அதேபோல கடனுக்காக யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டாம். பணியாளரின் தனிப்பட்ட கணக்கிற்கு ஒருபோதும் தவணை தொகைகளை அனுப்ப வேண்டாம். ரிங் லீடர் உதவியுடன் கடன் வாங்காதீர்கள் மற்றும் கடன் தொகையை நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டாம். மிக முக்கியமாக கடனுக்கான அனைத்து விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் புரிந்து கொள்ளுங்கள்.
ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்கள். கிளைத் தலைவர், டோல் ஃப்ரீ நம்பர் மற்றும் குறை தீர்க்கும் அதிகாரி ஆகியோரின் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளவும். மேலும் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் அவர்களை தொடர்பு கொள்ளவும். அக்கா, இந்த விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வோம். மிக்க நன்றி. கண்டிப்பாக. எனவே இன்றைய அமர்வில் பொறுப்புடன் கடன் வாங்குவது மற்றும் மாதாந்திர தவணைகளை சரியான நேரத்தில் செலுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொண்டோம். வணக்கம். நன்றி சகோதரி.